ஹாய், வெல்கம் டு டேஸ்டி டெஸ்டிங். இன்னைக்கு மீல் மேக்கரில் எப்படி இந்த மாதிரி கோலா உருண்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மீல் மேக்கரை நீங்கள் சின்ன சைஸ் இல்லைனா பெரிய சைஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்காக மீல் மேக்கரில் 1/4 கிலோவில் பாதி மட்டும் எடுத்துக்க போகிறேன். தண்ணி இந்தளவுக்கு சூடாகும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போது மீல் மேக்கரோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சுட வச்ச தண்ணியை மீல் மேக்கரில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். அஞ்சாறு கருவேப்பிலை, அதையும் பொடியாக கட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். மீல் மேக்கர் நல்லா ஊறி வந்துருச்சு. இதில் தண்ணி இல்லாமல் சுத்தமாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். மிக்சியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்செடுத்த மீல் மேக்கர் கூட கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். வேக வச்சு மசிச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள். நாம் மீல் மேக்கர் ஊற வைக்கும் போதே அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கோதுமை மாவை சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஷேப் எதுவும் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மீல் மேக்கர் உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.